அனைவருக்கும் வணக்கம். அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம். ஸோ இதில் நிறைய பேருக்கு உள்ள பயனுள்ள பொருட்கள் நிறையா வாங்குகிறாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெண்கலத்தினால் செஞ்ச விஷ்ணு நாம விளக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் பிராண்ட்ஸு, நல்ல வெயிட்டாக இருக்கும், ஹெவி வெயிட்டாக இருக்கும். பிராண்ட்ஸ்லே நல்ல ஒரு எண்ணெய் நிறையா ஊற்றுற மாதிரி குழிவாக இருக்குது. அதே மாதிரி திரி போடுற பக்கம் நல்லா இருக்குது. இந்த விளக்கை பாருங்கள், எந்தவித டேமேஜும் கிடையாது. ஸோ அந்த விளக்கை வந்து நம்ம புளியில் நல்லா ஊற வச்சுட்டு விளக்கிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ ஜஸ்ட் லைக் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட்மேடில் செஞ்சது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எந்த வித மிஷின் ஒர்க்கும் கிடையாது. கையாலே இந்த மாதிரி ராவி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பேர் வந்து விஷ்ணு நாம விளக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி குடிக்கிற லோட்டா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸில் செஞ்சுருக்காங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ தண்ணி குடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 400 ml இதில் தண்ணி நம்ம ஊற்றி வச்சு குடிக்க முடியும் நம்மளால். இது பிராண்ட்ஸில் தண்ணி குடிக்கும்போது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ரெண்டாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது கீழே பாருங்கள், அந்த மாதிரி பாதம் வச்சுருக்காங்க பாருங்கள், தேயாமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் பாதம் வச்சுருப்பாங்க. ஸோ இது ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பால் அந்த மாதிரி எதாவது வாங்கி வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கேர்டு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இதை வந்து ஒரு யூனிக்காக கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க, இல்லை நம்ம குடிக்கிறதுக்கே ஒரு டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸ்லேயே ஃபோக்கு. இது பியூர் பிராண்ட்ஸு ஃபோக்கு. இது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட்ஸ்லேயே வந்து சட்டி மாடலில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறுகி இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு மாதிரி ஃபுல்லாக செஞ்சுருப்பாங்க அந்த வரம்புலே. பாருங்கள், உள்ளுக்குள்ளே நல்லாயிருக்கும். நல்ல வெயிட்டான இது 1.5 kg இருக்குது இதோட வெயிட்டு. இது லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டருக்கு மேலே இது பிடிக்கும். இதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் பண்ணலாம், உப்புமா, பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டாக இருக்குது பிராண்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸில் நம்ம நார்மலாக தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பொருள். இது ஒரு சின்ன கரண்டி. இது பார்த்திங்கன்னா முறி வெண்கலத்தில் செஞ்ச கரண்டி, முறி கரண்டி. சட்னி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார்லாம் இதில் எடுக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டையான அமைப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு மினியேச்சர் பாட்டு. பிராண்ட்ஸு ஒயிட் பிராண்ட்ஸ் பாட்டு மினியேச்சர். இது டம்ளர் வந்து பட்டை டம்ளரு, பிராஸ். இது வந்து ஒரு குட்டி செம்படம். குட்டி செம்படம்னா குட்டி கிடையாது, ஹைட்டு வந்து 3.5 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி இதோட டயா பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு மேலே இருக்கும் இது. ஸோ உள்ள டின் கிடையாது, நம்ம டின் பூசிக்கணும். அடுத்தது போசி, பித்தளை போசி. உள்ளே வந்து டின்னோடு இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதோட லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் பிடிக்கும் கண்டிப்பாக. இது இதோட டயா பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. 9 இன்ச் இருக்குது இதோட டயா. அதே மாதிரி இதோட டெப்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. ஸோ தாராளமாக 3 லிட்டர் உங்களுக்கு பிடிக்கும். சேம் அதே மாதிரி இது பால் காய்ச்சறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சேம் 9 இன்ச் இருக்குது. ஸோ யாராவது கெஸ்ட்டு இருந்தாங்கன்னாலும் பால் காய்ச்சலாம். நம்ம ரெகுலர் யூஸ்க்கே இதை நீங்கள் பால் காய்ச்சறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 போசி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை ஃபில்ட்ரு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பித்தளை ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலாக நம்ம ஃபேமிலிக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் ஃபில்டர் காஃபி போடணும் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய அளவில் பெருசாக இருக்கும். அதே மாதிரி பழைய விளக்கு பாருங்கள், மயில் விளக்கு.
7 முகம் இருக்கிற விளக்கு. நிறைய பேர் கேட்டிங்க 7 முக விளக்கு. அதே மாதிரி அதிலே சின்னது பாருங்கள். அடுத்து இது கொலு அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், மினியேச்சரில் ஒரு சோப் பீஸாக நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். 3 சேரு, ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி மாடலில் இருக்குது. இது சோப் பீஸாக அப்படி நீங்கள் வைக்கலாம். இது என்னென்னா பிரான்ஸ் லேம்ப்பு, நம்ம கெரோசின் லேம்ப்லேயே பிரான்ஸ் லேம்ப்பு. அடுத்தது காப்பர் தண்ணி ஜக்கு. காப்பர் ஜக்கு ஒரு 2 லிட்டர் பிடிக்கக்கூடிய காப்பர் ஜக்கு. அடுத்தது பாருங்கள், சாம்பார் வாளி. பண்டைய காலங்களில் சாம்பார்லாம் அதில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாம்பார் வாளி. பழைய எழுத்து இருக்கும் பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். அப்போ உள்ள எழுத்துக்கள், அப்போ அடிச்சிருக்க அந்த அச்சு பாருங்கள். இப்போ மிஷினில் அடிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். புது பாத்திரத்துக்கு பேர் அடிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ உள்ள அந்த இது பாருங்கள். ஸோ இது நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த பழைய பித்தளை, நல்லா இருக்குது வெயிட்டாக. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு. இது வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அது வெயிட்டு பிரான்ஸு தான். இஞ்சி பூண்டு அதெல்லாம் இடிக்கிறதுக்கு, நான் நசுக்கிறதுக்கு தெரிக்காது, வெளில தெரித்து ஓடாது, அந்தளவுக்கு குழிவாக இருக்குது. சிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெளில தெரித்து ஓடும். அவ்வளோ வெயிட்டாக அவ்வளோ அழுத்தமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங் பிளேட்ஸில் எவ்வளோ டிசைன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி இந்த மாதிரி வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு இருக்குது. சேம் அதே மாதிரி விநாயகர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி. இருக்கிறதுலே ரொம்ப சாலிடாக ஹெவியாக இருக்கிற பீஸ் இது தான். அந்த 3ல் இங்கே பாருங்கள் லக்ஷ்மி. பின்னாடி நம்ம அப்படியே மாட்டிக்கலாம். ஸோ நம்ம வீட்டு நிலப்படி என்ட்ரன்ஸ் மேலே அழகாக அப்படி மாட்டலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயும் மாட்டலாம், சாமிகிட்டையும் மாட்டிக்கலாம். இது பிரான்ஸ் டம்ளரு. பிரான்ஸ் டம்ளர்லேயே நம்ம வந்து மோர் அந்த மாதிரி குடிக்கிறது யூஸ் பண்ணலாம். முறி டம்ளர். இது நம்ம மெஷர்மெண்ட் கப்பு, எதாவது எடுத்து நம்ம எதாவது மெஷர்மெண்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அந்த மெஷர்மெண்ட் கப்பு தான் அது. அதேமாதிரி சின்ன மினியேச்சர் சொம்பு. இது பாருங்கள் பிரான்ஸ் விநாயகர். ரொம்ப பழைய விநாயகர், நல்லா சாலிட் பீஸு. ஹோல்லாம் இருக்காது, கீழே பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கும், அந்த ஹோல்லாம் கிடையாது. இதில் ரொம்ப சாலிட் பீஸு. நல்ல கண்டிஷனாக நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்காக உள்ள அந்த நந்தி. அது இது தண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த நந்தி வாய் வழியால் தண்ணி வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் தான் உங்களுக்கு இது. ஸோ இது மூடியோடு இருக்குது உங்களுக்கு, நல்ல கண்டிஷனில் மூடியோடு இருக்குது, ரொம்ப பழசு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறித்தட்டு நம்ம பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 800 கிராம்ஸ் இது வெயிட் இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். எல்லோரும் பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வெயிட் இருக்காது, நல்ல கண்டிஷனாக இருக்கும். 10 இன்ச்சு இருக்குது இதோட டயா. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முறி கும்பா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிசைன் ஒர்க் போட்டு வந்திருக்கும். ஸோ நல்ல கண்டிஷனாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு, நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவை விளக்கு பாருங்கள், குட்டி பாவை விளக்கு, பிரான்ஸ் பாவை விளக்கு. இது பாருங்கள் ஏர் டைட்டாக இருக்கும். நம்ம எதனா ஒரு காய்கறி அந்த மாதிரி எதாவது வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், கண்டிஷனாக ஏர் டைட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 பீஸ் இருக்குது பாருங்கள்.
ஸோ அது மேட்சாக 2 கரண்டிங்க. அதே மாதிரி காப்பர் தவளை, ஒரு 10 லிட்டர் தண்ணி பிடிக்கிற காப்பர் பழைய தவளை. இது நம்ம நார்மலாக நம்ம ட்ரே, நம்ம எதாவது வச்சுக்கிறதுக்குள்ள ட்ரே. அது நல்லா வெயிட்டாக இருக்குது, 1 கிலோவுக்கு மேலே இருக்கும் ட்ரே. கொழுக்கட்டை வைக்கிற தட்டு, இது மேலே நம்ம வந்து ஈயம் பூசிக்கணும். அதே மாதிரி இது பாருங்கள், சாமியோட முகம். இது பாருங்கள், நம்ம அப்பளம் பொரித்து எதாவது வச்சிங்கன்னா எண்ணெய் கீழே ஃபில்டர் ஆகிடும். வடை அந்த மாதிரி பொரித்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், நல்ல கண்டிஷனாக இருக்குது. இதில் கூட ஈயம் இருக்குது, நம்ம பூசணும்னு தேவையில்லை. ஸோ இது பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா பித்தளை. அதே மாதிரி 7 இட்லி ஊற்றுற இட்லி பானை, ஒரு 3 கிலோ வெயிட் இருக்குது. நம்ம வயல்வெளிக்கு எடுத்துகிட்டு போகிற குட்டி தூக்கு வாளி, நம்ம நார்மல் வாளி. அதே மாதிரி அங்கே பாருங்கள் பால் வாளி, அதில் சுகர் கொட்டி வச்சுக்கிறதுக்கு, எண்ணெய் வச்சுக்கிறதுக்கு, அதுக்கெலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த பால் வாளியை. ஸோ எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், விநாயகர் மாடம், இதில் சாமியோட பீடம் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா ஹெவி பீஸாக இருக்குது. இப்போ வரலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் அமுங்கும், ஆனால் இது ஹெவி பீஸாக நல்லா இருக்குது. ஸோ இதோட சைஸும் மெஷர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பிச்சி. ஸோ இன்றைக்குள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜுவல்ஸ் வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கிச்சன் யூஸுக்கு கூட நீங்கள் எதனா யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அந்த மாதிரி எதாவது போட்டிங்க, அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது பிராஸ் தான், ஃபுல்லாக மேலே பார்த்திங்கன்னா ஒர்க்கு நல்லாயிருக்கும், உள்ளே க்ளீனாக பாலிஷ் பண்ணி நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிவீட் வச்சுருப்பாங்க, 2 ரிவீட் அது மடங்கிறதுக்காக. ஸோ நல்லாவே கண்டிஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஃபோனில் விவரம் கேட்குறீங்க, அதனால் எல்லாரோட ஃபோன் நம்மளால் அட்டன் பண்ண முடியல. ஸோ அதனால் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா எந்த இதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்ப தெரியல அப்படின்னா நீங்கள் சும்மா சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிச்சி விடுங்க, அதுக்கு நான் பேசி ரிப்ளை பண்ணி விட்றேன். புதுசாக அந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வர அப்டேஷன் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் இந்த இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.